ஃபர்ஸ்ட் ஜோக் ஃபால்ஸ் போகிறது வேணாம், தண்ணி இல்லைனா என்ன பண்ணுறது, சும்மா போயிட்டு வர மாதிரி இருக்குமே நினச்சோம். 5 நாள் முன்னாடி நல்லா வாட்டர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பாம்பு. வெல்கம் டு வேர்ல்டு ஃபேமஸ் ஜோக் ஃபால்ஸ். கூகுள் எப்படியோ காட்டுது, போட்டில் வேறு மாதிரி போட்டிருக்கு. பார்ப்போம். கூகுளை தப்பாக காமிச்சதுனால இந்த இன்னொரு இடத்துக்கு வந்தோம். இதோ பிரிட்ஜு எப்படி இருக்குமோன்னு நினச்சோம், நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்துருப்பீங்க, சமசுலி பார்த்தாலாம் ரொம்ப பார்த்து இறங்கணும். நாங்கள் நேற்று நைட்டே வந்தோம், வந்துட்டு ரிசப்ஷன் முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தோம். கிளம்பலான்னு இருக்கும்போது செம்மையாக மழை வந்தோடனே அதுக்கப்புறம் இங்கேயே ஒரு ரூம் ஸ்டே பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து முடிச்சுட்டு எங்கே போகலான்ட்டு இதுக்கப்புறம் தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். டிசைட் பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போகும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 கிட்ட ஆயிடுச்சு, 9:40 ஆக போகுது. ஸோ அங்கே நெக்ஸ்ட்டு என்ன அன்எக்ஸ்பெக்டட் ஆக போகுதுன்னு தெரியல. நைட்டே கிளம்பணுன்னு பார்த்தா செம்மையாக மழை வந்துடுச்சு இல்லையா. ஸோ அதெல்லாம் மொத்தமாக திருப்பி பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே ஏதோ கவர்மெண்ட் இதில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே தான் ரிசப்ஷன் அவங்க வீட்டில் ஏற்று கொடுத்தாங்க. இங்கே வந்து ஸ்டே பண்ணி இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பணும் இங்கேருந்து. இப்போ கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 11:17. ஸோ இப்போ நம்ம போகிற வழியில் ஒரு 2 இடம் 3 இடத்த பார்த்துட்டு போகலான்னு தான் இப்போ பிளானு. இப்போ எங்கே போக போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஹொன்னாவரா கிட்ட போக போகிறோம். அங்கே போய் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அது எப்படி இப்போ தண்ணி கம்மியாக தான் இருக்கும். ஜோக் ஃபால்ஸ் ஸ்கிப் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா இப்போ நாங்கள் பெருசாக ஒர்த்தாக இருக்காது. ஃபுல் வெயில் இருக்கிறதுனால தண்ணி இருக்காதா, தண்ணி இல்லாமல் போய் அதை போய் காமிச்சிருந்தால் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம மான்சூன் எண்டில் அந்த மாதிரி டைமில் வந்து அப்போ வீடியோ கவர் இது பண்ணலாம். அப்போ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம போக வேண்டிய தூரம் எவ்வளோனா 169 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டைம் எவ்வளோ நேரம் காத்துன்னு பார்த்தீங்கன்னா 3:34. ஸோ எவ்வளோ நேரத்தில் போய் ரீச் ஆகிறோன்னு பார்ப்போம். நீங்கள் லெஃப்ட் எடுக்க வேண்டியதான். எப்படி எதிர்பார்க்காம வந்தோம். இங்கே ஸ்டே பண்ணுவோன்னு எதிர்பார்க்கல. கிளம்பிடலான்னு பார்த்தோம் நைட்டே. நாங்கள் நைட்டே கிளம்பி ஃபுல்லாக என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிடலாம். அங்கே குந்தாபுரான்ற ஊரில் இருக்குது, அங்கே போகலான்னு இருந்தோம். பார்த்தா ஃபுல்லாக மழை வந்து இங்கேயே ஸ்டே. ஃபுல்லாக எவ்வளோ நல்லா மழை பெஞ்சிச்சு கொஞ்ச நேரம். நாங்கள் அந்த நேரத்தில் போயிருந்தோன்னா அவ்வளோதான், சரியாக மாட்டியிருப்போம். நான் ஃபுல்லாக அதுக்கப்புறம் காட் செக்ஷன் மாதிரி தான் இருக்குது. பகல் டைம்னா கூட ஈஸியாக மேனேஜ் பண்ணி அப்படி இப்படி போயிடலான்னு வச்சுக்கோங்க. நைட் டைமில் போனால் அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம சிட்டிலேருந்து வந்து 100 கிலோமீட்டர் வெளியே வந்துட்டோம். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சிட்டியில் தானே காமிச்சிருப்பேன். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஜோக் ஃபால்ஸ் போகிறது வேணாம், தண்ணி இல்லைனா என்ன பண்ணுறது, சும்மா போயிட்டு வர மாதிரி இருக்குமே நினச்சோம். இங்கே ஒரு இடத்துல இப்போ பிரேக் எடுத்தோம். தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போகலான்ட்டு. அங்கே செக் பண்ணி பார்க்கும்போது என்ன போட்டுச்சுன்னா, இப்போ 5 நாள் முன்னாடி நல்லா வாட்டர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சரிப்பா போய் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஹொன்னாவரான்ற இடத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் போகலான்னு இருந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ண மாதிரி நைட்டு வந்திருந்தோன்னா இதெல்லாம் எதுவுமே ஆகிருக்காது. இப்போ நைட்டு நாங்கள் முடிச்சுட்டு நேராக அங்கே குந்தாபுரா போயிருக்கோம். அங்கேருந்து இன்னும் 2 இடம் 3 இடம் மேபி வேற பார்த்துருப்போம். இதெல்லாம் இப்போ அடிஷ்னலாக நடுவில் வந்துடுது. ஏன்னா இப்போ எங்களுக்கு சாயங்காலம் அங்கே ரீச் ஆனால் போதும். அதனால இப்போ இந்த பக்கத்துக்கு போயிட்டு இருக்கோம். பார்ப்போம், நம்ம நேரம் நல்லா இருந்தா என்னதுப்பா வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வருதான்னு பார்ப்போம். இப்போ வாட்டர் ஃபால்ஸுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போட்டிருக்குதுன்னா இதில் 12 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 22 மினிட்ஸ். பாம்பு ரோட்ல பாம்பு, அதுக்குதான் எங்க விட்டேன். நைட் வந்திருந்தோன்னா அங்கே பார்த்துருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அங்கே நேற்று மழை வந்தது, எங்களுக்கு இப்போ நல்லதா போச்சு. இல்லைன்னா நாங்கள் நைட்டே அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு காலைல ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கலாம் தான் இருந்தது பிளானு. அங்கே இருக்கிற ரிலேட்டிவ் வீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்கு. இதை முடிச்சுட்டு நம்ம இப்போ எங்கெங்கே போக போகிறோன்னா, இப்போ ஆன் தி கோலில் நாங்கள் பிளான் போட்டு வந்து ஒன் ஹவர் பேக் வாட்டர்ஸ் கிட்ட. பேக் வாட்டர்ஸில் போட்டிங் போவான்ற டவுட்டு.
அதை முடிச்சுட்டு அதை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து இது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்கு, பேரு டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகல. அது ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இது இருக்கு, ஸோ அதுக்குள்ளே போகலாம். அங்கே போயிட்டு அங்கேருந்து முருடேஸ்வரா கோயிலுக்கு போயிட்டு குந்தாபுரம் போகலான்றது தான் இப்போதைக்கு பிளானு. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1:44. நம்ம கிளம்புனது வந்து எத்தனை மணிக்குன்னா ஒரு 11:30க்கு நம்ம கிளம்பணும்னு நினைக்கிறேன். சரி ஞாபகம் இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு. எவ்வளோ கிலோமீட்டரு? 9.5 கிலோமீட்டரு. மாம்பு சைடு சூப்பராக பார்த்துச்சு ரோட்டில். நல்லா கார்னரிங் இருக்கு, இதுக்கப்புறம் பார்த்து போனோம். நான் இங்கே இந்த மான்சூன் டைம் கிட்ட கிட்ட வந்திருக்கேன் ஒரு வாட்டி. அதனால தான் எனக்கு இப்படி போகலாம் அங்கே போகலான்னு இப்போ பகலில் போன உடனே இதாச்சு. அதான் சொல்லியிருப்பேன் ஃபேமிலி கூட ட்ரிப்பு போயிருந்தேன்ட்டு. அப்போ இது வழியாக தானே நாங்கள் போனது, அதனால எனக்கு சரி வா இப்படி இதெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம் போகிற வழி தானேன்னு சொல்லிட்டு இப்படியே வந்தது. இப்போதான் நான் நேற்றே அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோ ஏமா கால் ஆஃப் தி ப்ளூது. இன்னைக்கு மண்டே, டேட்டு பார்த்தீங்கன்னா 20. ஈவெண்ட் ஆனது 18. உட்காந்து இப்போ நேற்று மத்தியானமே கிளம்பிட்டோம் இல்லையா, அதனால ஃபுல்லாக எடிட் பண்ண முடியல. நேற்று மத்தியானம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு சாயங்காலம் அப்லோட் பண்ணலான்னு தான் பிளான் இருந்துச்சு. இப்படி மாறின உடனே என்ன ஆயிடுச்சு, இப்போ நான் பிள்ளையானா பின்னாடி உக்காந்துட்டு இருப்பேன் இல்லையா, அந்த டைமில் உக்காந்து ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு அப்படியே எடிட் பண்ணிக்கிட்டே வருது பின்னாடி உக்காந்துட்டு. அப்படி தான் இப்போ ஃபுல் எடிட் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா வந்திருக்குது. ஈவெண்ட்டில் என்னென்ன ஆச்சு ஏதுன்றது எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் காட் செக்ஷன் மாதிரி இருக்குல்ல, இப்போதான் காட் செக்ஷனு. சின்ன ஒரு 7.9 கிலோமீட்டர் இருக்கு. இது நான் கொலில்ஸுக்கு போகும்போது சொன்ன அதே விஷயம் தான். கார்னரிங்கில் எப்படி போனால் என்ன ஏது, நம்ம லைன் ஆஃப் சைட்டை எந்த அளவுக்கு லாங் வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா முதல் கார்னரிங் அந்த அளவுக்கு இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் டக்குன்னு பக்கத்தில் வந்தோடனே இருந்தோடனே அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன். நல்லா தாங்க இருக்குது இந்த ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஸ்மூத்னஸ். இப்போ மைலேஜ் தான் செக் பண்ணோம் நாங்கள், இது வரைக்கும் இப்போ செக் பண்ணல, இப்போ செக் பண்ணணும். இங்கே முன்னாடி லெஃப்ட்டு ஜோக் ஃபால்ஸ், இங்கே 2 கிலோமீட்டர்னு காட்டுது. இதில் என்னன்னா 7.5 கிலோமீட்டர் கிட்ட காட்டுது. வெல்கம் டு வேர்ல்டு ஃபேமஸ் ஜோக் ஃபால்ஸ். இங்கேயும் அதே தான். இங்கே தண்ணி இருந்துச்சுன்னா அங்கே தண்ணி இருக்கும், இருக்கு, ஆனால் நிறைய இல்லை. வெல்கம் டு ஜோக் ஃபால்ஸ். இந்த மாதிரி கார்னரிங் கிட்டலாம் ஹார்ன் அச்சு அடிக்கணும். ரோடெல்லாம் நல்லா தான்ப்பா இருக்கு, அதை குறைய சொல்ற, நல்லா பெருசாக பண்ணி வச்சிருக்காங்க. ಮುಂಚೆ ರೋಡ್ ಇಷ್ಟು ದೊಡ್ಡದು ಇರಲಿಲ್ವಲ್ಲ? ಅಷ್ಟೇ ಬಂದಾಯ್ತು. ಒಂದಾಚಿ ಇದಾ ವಾಟರ್ ಫಾಲ್ಸ್, இது எங்கே காத்து? ஓ இல்லை, இது இல்லை, சாரி, இதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும், அதனால கன்ஃபியூஸ் ஆகிடும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் வந்தது, அப்பவும் இது கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருந்துச்சு, இன்னும் முடியல ஃபுல்லாக. இதெல்லாம் மான்சூனில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மான்சூன் ஸ்டார்டிங்காக எண்டில் வந்தால் சூப்பராக இருக்கும். இன்னும் மான்சூன் எண்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டும் அதிகமாக இருக்காது, ஓரளவுக்கு கரெக்டான டைமில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இதில் மான்சூன் முடிஞ்சு வின்டர் ஸ்டார்ட் ஆகிற டைமில் வந்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் உங்களுக்கு ஃபாக் நிறைய சேர்ந்துடும், ஸோ உங்களுக்கு தெரியாது. இதே நீங்கள் மான்சூன் டைமில் வந்தாலும் சில சமயம் ஃபாக் சேர்ந்துருக்கும், பட் இருந்தாலும் கரெக்டான டைமுக்கு வந்தோன்னா நல்லாயிருக்கும். கயாக்கிங் எல்லாம் இருக்கு, ஆனால் நம்ம இப்போ எதுக்கும் போகிறது இல்லை. இதெல்லாம் நம்ம பிளானே பண்ணல. இப்போ நம்ம இங்கெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கலாம். நம்ம இதெல்லாம் பிளானே பண்ணலையே, நாம் நினச்சதே வேற.
இப்போ பார்த்தா இதுவே ஒரு வெஸ்ட் சைடு ரைடு மாதிரி ஆயிடுச்சு. வெஸ்டர்ன் காட்ஸு கிட்ட என்னென்ன சிக்மங்களூர் அது இது முடிச்சிட்டோன்னா இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஆயிரும். அதனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட வெயில் கம்மியாக தான் இருக்குது. ஓஹோ, இதனாலதா தண்ணி இருக்கு. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி வரும். வரலன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி இருக்கிறவன் உயிரை விட்டுருவான். ஏன்னா அவன் எந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போனாலும் தண்ணி இல்லாத டைம்லேயே போய் பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுவான். அவன் எங்கே போனாலும் தண்ணியே இருக்க மாட்டேங்கிறானோ அவன். ಜೋಗ್ ಫಾಲ್ಸ್ ಇದರಿಂದ ರೈಟಲ್ಲಿ ತೋರಿಸ್ತೈತಲ್ಲ, ಅವ್ರು ಹಿಂಗೆ ತಾನೆ ಅಂದರು. கூகுள் எப்படியோ காட்டுது, போட்டில் வர மாதிரி போட்டிருக்கு. பார்ப்போம். நம்ம இப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். பார்த்துட்டு அங்கே முன்னாடி போய் யாருக்கிட்டாச்சும் கேட்டு என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம முன்னாடி போய் கேட்டோம், அது வேறு இடம். நாங்கள் ஃபால்ஸு நம்ம வந்த வழியில தான் இருந்துச்சு. நாங்கள் ஸோ இந்த பிரிட்ஜை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தோம். ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த பிரிட்ஜ் ஏறிட்டு அந்த பக்கம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இவ்வளோ தப்பாக காமிச்சதுனால இந்த இன்னொரு இடத்துக்கு வந்தோம். இங்கே எப்படி இருக்கு பாருங்க, இங்கே ஃபுல்லாக சுழி. எங்களுக்கு வண்டி ஓட்டின்னு போகும்போது டைரெக்ஷன் தப்பாக இந்த பக்கம் தான் தண்ணி வருதுன்னு நினச்சிக்கணும். பார்த்தா சுழி தண்ணி ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயின்னு இருக்கு. இப்போ நம்ம அந்த பிரிட்ஜ் அவங்க ஏறி போகிறாங்க இல்லையா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பிரிட்ஜு கிட்ட போய் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதோ பிரிட்ஜு எப்படி இருக்குமோன்னு நினச்சோன்னு நல்லா தான் இருக்குது. அப்படியே போக வேண்டியதான். இப்போ பக்கத்துலேயே போட்டிங் இருக்குது. ஜோக் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட்னு போகிறதுக்கு ஜோக் ஃபால்ஸ்ன்னு போட்டோன்னே, ஸோ அதனால எங்களுக்கு வேறு பக்கம் காமிச்சிருக்கேன். நாங்கள் அதை தாண்டி தான் வந்திருக்கோம், எங்களுக்கே தெரியல. இப்போ நடுவு பிரிட்ஜ்லேருந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் வியூ. ஃபுல்லாக அங்கங்கே சுழி இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. மொத்தமாக சுழி. உங்களுக்கு அங்கே டிஃப்ரென்சஸ் தெரியுதா? இந்த மாதிரி இடத்துல டக்குன்னு தெரியாத இடத்துல போய் இறங்கக்கூடாது. இதுக்கு தான் அப்போ இந்த மாதிரி இடத்துல இப்போ ஏறி இறங்குவேன். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு தான் உஷாராக போவோம். நிறைய பேர் இருக்காங்களா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் போகணும். ஸோ இந்த இடம் பார்த்துருப்பீங்க, செம சுழி. பார்த்தெல்லாம் ரொம்ப பார்த்து இறங்கணும். இது எனக்கு தெரிஞ்சு இது ரிவர் வாட்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஜோக் ஃபால்ஸ் ரிவரோட பிரான்ச் ரிவர் மாதிரி தான் இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஸோ கிளியராக தெரில, இன்னொரு வாட்டி தேடி பார்த்துட்டு வேணால் வேறு எங்கேயாச்சும் முன்னாடி ஆட் பண்ண பார்க்குறேன். ஆனால் இது செம டேஞ்சர் இந்த இடம். சுழி எக்கச்சக்க சுழி இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இருக்குது. இடமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. வந்தோமா சேஃபாக தூரத்தை, அதுக்கு தான் எல்லாம் வேலி போட்டு வச்சுருக்காங்க போல், உள்ளே இறங்கக்கூடாது எவனுன்ட்டு. இதோ இந்த கேஜ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்களே, இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சால் அது என்னன்றது எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் சுழி உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. இதோ அந்த இடத்துல மட்டும் செம்மையாக ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்காங்க. மேலேருந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும், அங்கங்கே ஒரு மாதிரி டிஃப்ரென்சஸ் தெரியுதா? ஸோ ஓகே, நான் க்ளவுஸ் எல்லாம் கழட்டி வச்சிட்டேன். திருப்பி இங்கே பக்கத்தில் போய் தான், பக்கத்தில் தான் இடம்ன்ட்டு இன்னொரு பக்கம் இறங்கி போகிற இடம் ஒன்று இருக்குது, ஃபால்ஸ் கிட்ட போகிற மாதிரி. இப்போ நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு மட்டும் தான் போக போகிறோம். அந்த இதுக்கெல்லாம் மான்சூன் டைமில் தான் நம்ம போகலான்ட்டு ஐடியா இருக்கிறது. அந்த இடத்துல சேஃப் இல்லை, பட் இங்கே சேஃப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸில் தான் அங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. உள்ளே டீப்பாலாம் யாரும் போக மாட்டாங்க. ஓகே, இதோ இங்கே மட்டும் ஓப்பன் இருக்குது. பரவாயில்ல, இந்த பக்கம் தெரியாமல் வந்ததும் நல்லதாக போச்சு. ஆனால் இந்த பிரிட்ஜு கிட்ட கொஞ்சம் நல்லா காமாக இருந்துச்சு. ஆனால் இது இந்த மாதிரி ரிவரெல்லாம் காமாக இருக்குன்றதுக்காக டப்புன்னு இறங்கிடக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சுழி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ அதுதான் இப்படி சுற்றிட்டு போகுது. சின்ன டேம் மாதிரி அங்கே இருக்குது போல். எவ்வளோ நல்லா இருக்குது. இதெல்லாம் மான்சூன்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இது வரைக்கும் நாங்கள் மான்சூனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோன்னா மடிக்கேரி சைடு தான், ஒன் டே ரைடு தான் போயிருந்தோம். அதே மாதிரி இன்னொரு வாட்டி ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள், பண்ணுவோம். ஒரு நாள் ஒரு 3-4 இடம்
பார்த்துட்டு ஒரே நாளில் வர்ற மாதிரி ரிட்டர்னு அந்த மாதிரி போயிட்டு வந்தோம் நாங்கள் அப்போ. ஸோ இதுதான் ஜோக் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸு. இது தெரியாமல் இதை தாண்டி நாங்கள் பாட்டுக்கு போயிட்டோம். ஏதோ வேறு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது போலன்ட்டு. வண்டி எங்கே பார்க் பண்ணுறது? ஸோ இங்கே வந்தீங்கன்னா போட்டிங் 300லேருந்து 150லேருந்து 300 வரைக்கும் இருக்குது. ஓகே, இப்போ உள்ளே போயின்னு இருக்கோம். தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரில. இதா எப்படி இருக்கான் பாருங்கள் பையன். தண்ணி நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 20 rupees பர் ஹெட்டு. ஸோ வெஹிக்கிளுக்கு எதுவும் பார்க்கிங் சார்ஜஸ் எல்லாம் வாங்கலை. பக்கத்தில் வந்துட்டோம், போவோம். ஃப்ளோ இருக்குது, சத்தம் கேட்குது. ஆனால் நாங்கள் எந்த அளவுக்கு தற்கூரினா பக்கத்தில் வச்சுக்கிட்டு பார்க்காம நேராக இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கோம். என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னா வெயில் தான் எங்களுக்கு. நாங்கள் வந்த டைம் எவ்வளோ தெரியுமா? இப்போ டைமு 2:30 ஆயிடுச்சு. வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நாங்கள் போன வாட்டி வந்தப்போ மான்சூன் எண்டில் வந்தோம் இல்லையா, ஃபுல்லாக மிஸ்ட்டு. இப்போ பரவாயில்ல இருக்குது ஃப்ளோ. உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஏதோ இருக்குது. நெக்ஸ்ட் டைம் அந்த பக்கம் மேலே ஏறி போகிற மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்கும். அங்கே போய் நெக்ஸ்ட் டைம் அதுக்காண்டியே இங்கே வந்து அங்கே போயிட்டு மேலே போய் நம்ம பார்க்குறோம். ஃப்ளோ ரொம்ப பெருசாக இல்லை, பட் அதுக்கும் ரொம்ப மோசமும் இல்லை. பரவாயில்ல. நான் போன வாட்டி வந்தப்போ இங்கே ஒன்றுமே பார்க்கவில்லை. உங்களுக்கு அப்படியே அங்கே ரெயின்போ மாதிரியெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. காட்டுறேன் இருங்க. திஸ் இஸ் ஜோக் ஃபால்ஸ். நீங்கள் ஏகப்பட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு ஃப்ளோலாம் இப்போ இல்லை. ஏன்னா இங்கே போன வாட்டி வந்தப்போ நான் ஒன்றுமே பார்க்கவில்லை. ஃபுல்லாக ஃபாகு. பாருங்கள், சின்னதாக ரெயின்போ மாதிரி அந்த இடத்துல. கீழே காலியாக இருக்கு. கீழே தண்ணியே இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா? டேம் இப்போ ஓப்பன் பண்ணி விட்டா சூப்பராக இருக்கும்ல. பண்ண மாட்டேங்க. இப்படிவா அந்த பக்கம் தான் கீழே வழி இருக்கும் போல் இறங்கி போகிறதுக்கு. ஸோ எங்களுக்கு அது ஜோக் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு இடம் காமிச்சிச்சு. அது என்னன்னே தெரில. அது இப்போ நாங்கள் வேறு பக்கம் போனோம் இல்லையா, போய் தப்பாக இருக்குது வந்தோம் இல்லையா, என்ன கதைன்னு தெரில. ஸோ இறங்கி போனால் இப்படி தான் போனோம். நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ இதில் ஃப்ளோ பெருசாக இல்லை இல்லையா? நான் பழைய ஃபோட்டோ தேடி பார்க்குறேன். அது எங்கள் பேக்கப்பில் எதாச்சும் இருக்கும். மோஸ்ட்லி நான் வச்சுருப்பேன், பேக்கப் இருக்குது. ஸோ அதில் இருந்துச்சுன்னா காட்டுற உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஃப்ளோ செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஃப்ளோ பார்க்க முடியாத அளவுக்கு ஃபாக் இருந்துச்சு அப்போ. ஸோ அங்கே நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு தான் போவோம். ஸோ அது இங்கேருந்து ஒரு 50 to 60 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இடத்துல சந்திப்போம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம திரும்பியும் பேசஞ்சராக உக்காந்துட்டு இருக்கோம். பின்னாடி பில்லியன் ரைடராக. இப்போ நம்ம ஃபுல்லாக காட் செக்ஷனில் போயின்னு இருக்கோம். இங்கே நடுவில் இன்னொரு ஏதாச்சும் லொக்கேஷன் வந்துச்சுனாலும் நம்ம அதை பற்றி பார்ப்போம். இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 o'clock ஆக போகுது. எங்களுக்கு இப்போ என்ன இல்லைனாலுமே ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஓகே, 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நாங்கள் போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1.5 hours ஆகும். ஏன்னா ஃபுல்லாக காட் செக்ஷன் தான். கொஞ்சம் ஃபுல்லாக முன்னாடி இன்னும் எங்கள் அந்த ஹொன்னாவரை கிட்ட போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மலான ரோடு வந்த மாதிரி ஞாபகம். பட் பக்கத்தில் போனால் தான் தெரியும். ஆனால் இந்த ட்ரிப்பு டோட்டலி அன்பிளான்டு. ஓகேவா? நாங்கள் இப்போ டே டைமில் போவோன்றதுமே ஃபுல்லாக அன்பிளான்டு தான். இந்த மாதிரி போவோன்னு எதிர்பார்க்கல. இந்த ஜோக் ஃபால்ஸுக்கு நாங்கள் அந்த பக்கம் அதான் அப்பயே சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் மொதல் ட்ரிப்பு அன்பிளான்டாக வந்து ஃபுல்லாக செமையாக இருக்கிறது இந்த ட்ரிப்பு தான். அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாச்சும் ஒன்று தடங்கள் வருதா, அந்த தடங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாக செம்ம நல்ல இதாக இருக்கும். இப்போ அப்படியே ரோடு காட் செக்ஷன் எப்படி போகுதுன்னு காட்டுறோம் பாருங்கள். எப்படி செம்மையாக இருக்கா? இன்னும் இது மழை காலத்தில் எல்லாம் வந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நான் வந்தப்போ ஃபுல்லாக ஃபாகு தான். ஃபுல் ஃபாகு. ரோடே பெருசாக தெரியாது அப்போ. செம ஃபாகு. இப்போ வெயிலாக இருந்தாலும் வெயிலே தெரில. இப்போ இந்த இடத்துல கம்மியாயிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன முன்னாடி போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ முன்னாடி பார்க்கலாம். பாய்.